வி புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பரவின் நிறுவன தலைவராக இருக்கிறேன் மற்றும் வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன். நான் சார்ந்திருக்கும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் இருந்து வருகிறேன். வீடு இல்லாதவர்களுக்கு வாடகை வீட்டில் குடியிருப்போர், குடிசை வீட்டில் குடியிருப்போர் ஆகியோர்கள் எனது அமைப்பின் சார்பாக கோவை செல்லுபுரத்தில் உள்ள குடிசைமாட்டு அலுவலகத்தில் விண்ணப்பம் கேட்டு வீடு ஒதுக்கீடு கோரி விண்ணப்பம் கொடுத்தோம். இன்று வரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. பணமும் கட்டியாச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் தர மறுக்கிறார்கள். ஆபீஸில் போய் நேரடியாக கேட்டால் உங்களுக்கு நாங்கள் போன் பண்ணுவோம், குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம் என சரியாக பதில் சொல்லாமல் இருந்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக கூட்டிட்டு போய் ஆபீஸில் போய் செல்லுபுரத்தில் உள்ள குடிசைமாட்டு அலுவலகத்தில் 2 முறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தோம். 2-3 பேருக்கு மட்டும் தான் டோக்கன் கொடுத்தார்கள், அதுவும் நிறுத்தி வச்சுட்டார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திடம் மாவட்ட ஆட்சியிடம் இன்று வீடு ஒதுக்கீடு செய்தவர்களுக்கு பணம் கட்டியவர்களுக்கு உடனடியாக சாவி வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியிடம் குறைவு நாளில் மனு கொடுக்க வந்துள்ளோம். இவர்கள் அனைவரும் கோவை செல்லுபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் விண்ணப்பம் கொடுத்தவர்கள் மற்றும் பெருநகம்பாளையத்தில் உள்ள குபிச்சிபாளையம் கிராமத்தில் விண்ணப்பம் கொடுத்தவர்கள் என குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அலாட்மெண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஒதுக்கிருக்காங்க. நீ கையில கொடுக்கல உங்களுக்கு. ஒரு 8 பேருக்கு 38,500. 38,500. ஆமா, 8 பேருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ்ல 2 முறை மனு கொடுத்திருக்கோம். அதே இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு டோக்கன் கொடுக்குன்னு சொல்றாங்க. அங்க குடிசை மண்டபத்துல கொடுக்கறது இல்ல, வேணும்னு அலைய விடுறாங்க. போகணும்னா பணம் கொடுக்கறவங்களுக்கு கையில காசு சிபாரிசு உள்ளவங்களுக்கு கட்சிக்காரங்க சொன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாவம் ஏழைப்பட்டவங்க. ரசீதா வச்சிருக்காங்க, லேட் பண்றாங்க. ரெண்டாவதுங்க அங்க ஊழல் குடிசைமாட்ட ஊழல் ரொம்ப ஊழல் நடக்குங்க. நீங்க பேசுங்க. அது போக கேட்டோம்னா ஏதோ ஒருத்தர் கவுன்சிலரோ லோக்கல் இருக்கிற மாவட்ட செயலரோ ஏதோ ஒருத்தர் சொல்றாங்க. அது போக ரொம்ப இது பண்ணோம்னா தனியாக கூட்டு போய் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உடனே அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்கிறாங்க. பணம் கொடுக்குற அளவுக்கு எங்கள் கிட்ட வசதி இல்லைங்க. நாங்களாம் பூரா நார்மலாக எல்லாம் பூரா ஆட்டோ டிரைவர், பூரா பணம் கொடுக்குற அளவுக்கு எந்த அளவுக்கு வசதி எல்லாம் இல்லை. அவங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏதோ ஒன்றுன்னா நீங்கள் ஏதோ பார்த்து எங்களை கவனிங்க, நாங்கள் ஏதோ அலாட் பண்ணி கொடுக்குறோன்றாங்க. நாங்கள் எப்படி போய் இது பண்ண முடியும்? 38,500 கட்டியிருக்கோம், அது ரசீதும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்படி போய் பணம் கொடுத்து இது பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்களே எங்கே 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கி ஒரு இடத்த வாங்கி நாங்கள் எங்கேயும் உட்காந்துக்கும்ல. இதான் ஐயா போது கலெக்டர் மனு கொடுத்து எங்களுக்கு நல்ல முடியும் அதை வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். வந்திருக்க அனைவருமே குடிசை மாட்டு வாரியத்துல விண்ணப்பம் கொடுத்தவங்க. சரியா ஆபீஸ்ல போய் கேட்டோம்னா சரியா பதில் சொல்றது இல்ல. ரெண்டா பாருங்க, ஆள் சிபாரிசு பண சிபாரிசு இருந்துச்சுன்னா உடனடியே வீடு ஒதுக்குறாங்க. அதனால நீங்க மாவட்ட ஆட்சியிட்ட குறைவுக்கு நாள் மனு கொடுத்தாச்சு ஏற்கனவே. கார்த்திக், நான் வண்டிப்புதூர்ல இருந்து வர்றேன். வக்கீலையா மூலமாக நாங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எத்தனையோ மாசங்கள் ஆனது. இப்போ வருஷ கணக்கில் ஒட்டி வந்துருச்சு. நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஃபோனில் வந்து பேசும்போது நாளைக்கு வாங்கிக்கிங்க, புதன்கிழமை வாங்கிக்கிங்க, வெள்ளிக்கிழமை வாங்கிக்கிங்க, இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர நமக்கு வந்து நேரில் கூட ஒரு தடவை வாங்க பேசுங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலுமே இந்த ஒரு காரியத்தை தான் அவங்க சொல்றாங்களே தவிர வேற எதையுமே அவங்க பேச மாட்டாங்க. ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொல்லுங்க, நேரில் வந்து நீங்க வந்து பாருங்க, நேரில் வந்து பேசுங்கன்னு கூட இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லவே இல்லை. ஃபோனில் தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே தவிர நேரில் இது வரைக்கும் நாங்கள் போய் பேசவும் முடியல. அப்படிப்பட்ட வாய்ப்பும் அவங்க அமைச்சு கொடுக்கல. ஸோ இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்கள் தாழ்மையா தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்போ நிற்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். வீடு யாருக்குமே வீடு இல்லாதவங்க தான் இன்னைக்கு வந்து நிற்கிறோம். ஸோ இதை நீங்கள் தாழ்மையாக பண்ணி கொடுக்குமாறு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். என் பேர் குமாருங்க. நான் இந்த டிவி சேனல்லேருந்து வர்றேங்க. பணம் கட்டி இப்போ எங்களுக்கெல்லாம் 38,500 கட்டி பணம் அந்த குடிசை மாற்றுறதுல பெருநாயக்கம்பாளையம் குடிசைப்பாளையத்தில் ஒதுக்கிட்டாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் போய் அரசி பார்த்தோம்னா அவங்க மேற்படி எங்களை ஏதோ ஒன்று கவனிங்க, நாங்கள் அப்போ தான் ஒதுக்குவோங்கிறாங்க. அது சம்மந்தமாக கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் வந்து இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இதே எங்க கூட இருக்கிறவங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுங்க, 2 கண்ணும் தெரியாது. 15 வயசுலயே கண்ணு போயிருச்சுங்க. 2 பசங்க சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு அம்மா ஒரு ரோட்ல பெட்டி கடை வச்சுட்டு இருக்குங்க. அவங்களுக்கும் அலர்ட் ஆகி எங்க கூட தான் அலர்ட் ஆச்சு. ஆனா அவங்களுக்கும் அதை ஒதுக்காம போனோம்னா நீங்க போன் பண்ணோம்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. போன் பண்ணி கேட்டோம்னா நேரா வாங்கங்கிறாங்க. நேரா போனோம்னா எங்களை மேற்படி ஏதோ ஒண்ணுங்கன்னு பாருங்க, பாத்தீங்கன்னா தான் நம்ம இது பண்ண முடியுங்கிறாங்க. சரி எவ்வளவுங்க வேணுங்கன்னா 2.5 லட்சம் கேட்கறாங்க. 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட எங்கேயும் சார் அந்த அளவுக்கு வசதி இருக்கு?
நாங்க அந்த அளவுக்கு அந்த பணம் வச்சிருந்தோம்னா எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல ஒரு 1/2 சென்டா 3/4 சென்டா வாங்கிட்டு நாங்க எங்கேயாச்சும் உட்காந்துக்கும் இல்லைங்க. பாருங்களேன், கண்ணு தெரியாதவங்க, ரொம்ப முடியாதவங்க, ஆனா ஆட்டோ டிரைவரா இருக்குங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் நாங்க வந்து எல்லாம் கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர் ஐயா பார்த்ததை இன்னைக்கு மனு கொடுக்கறத பார்த்து எங்களுக்கு ஏதோ பர்சனல் பண்ணி நல்ல முடிவை எங்களுக்கு தெரிவிக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பேரு புவனேஸ்வரி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. 2 பசங்க இருக்காங்க, வீட்டுக்காரர் இல்ல. செல்வபுரம் குடிசை மாற்று வாரியத்துல நான் வீட்டுக்காக பெரியநக்கம்பாளையம் வீட்டுல ஒதுக்க சொல்லி நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆனா இன்னும் பணம் கட்டியும் இன்னும் வந்து வீடை ஒதுக்கி அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.